கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்கள்? ஸோ வணக்கம் நேர்களே, இது ஒரு புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அரசியலெல்லாம் சூடு பிடிச்சி காத்திருக்கு. அதில் இப்போ சுயேட்சாக நின்ற விஷாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றாரு. அவருக்கான வாக்குகள் வருமா வராதான்னு அவர்கள் இருக்கோம். ஸோ வணக்கம் விஷாத். வணக்கம். நான் இப்போ அரசியல் நிற்கிறேன், சுயேட்சாக நிற்கிறேன். ஸோ மக்களுக்காக நீங்கள் மக்களுக்காக செய்யணும்னா மாற்றம் ஒன்று தேவைப்படுது. மக்களுக்கு இப்போ ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் எங்கையில் இருக்கிறதுனால நான் கொண்டு வந்து மக்களுக்காக நிறைய செய்ததால். ஸோ மக்கள் உங்களுக்கு நிறைய அளிப்பார்களா? என் மக்கள் நான் இருக்கிற பாதையில நான் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதே என்ன சொல்ற? என்ன கஷ்டத்தை அனுபவிச்சனோ அந்த கஷ்டத்தை என் மக்கள் படக்கூடாது. அதுக்காகத்தான் நான் அரசியலை பிடிச்சிருக்கேன். ஸோ மக்கள் உங்களுக்கு வாக்குகள் அளிப்பார்களா? ஸோ உங்கள் சின்னம் சப்ஸ்கிரைப் சின்னம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Many months later. இப்போது சுயேட்சாக நின்ற விஷாத் அவர்கள் வெற்றி பெற்று நம்மோடு நின்றிருக்கின்றார். வணக்கம் விஷாத், சொல்லுங்க, இப்போ நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றுட்டீங்க. மக்களுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? ஸோ மக்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்னா ஒன்றும் செய்ய போறது இல்லைங்க. எப்பயும் போல தான். இப்போ எலெக்ஷன் தான் கேட்டாச்சு, அடுத்து ஜம்முன்னு வாழ வேண்டியதுதான். அடுத்த ஒரு எலெக்ஷனுக்கு வரும்போது அம்மா தாயன்னு பிச்சு எடுத்துட்டு அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் வின் பண்ணிட்டு ஒரு வீடு ஒன்று கட்டுறதா இருக்குது. அந்த வீடும் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் ஒன்று எடுத்து பண்ணால் இருந்து வரலான்னு இருக்கேன். அன்பார்ந்த சொந்தங்களே, நான் உங்கள் ஆர்ஜி விஷாத். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசு வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இதுவரை எலெக்ஷன் டைம்ல நடந்த ஃபனியான வீடியோ கிளிப்பை நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்கு புதுசு வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸுங்க. ஒரு மாண்ட 1000 சப்ஸ்கிரைப் அடிக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கு. அச்சோ. ஸோ அதனால ப்ளீஸ் பண்ணுங்கடா, ப்ளீஸ்டா. ஸோ இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்தாலே தெரியும் தானே, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இதை மாற்ற போகிறேன் அதை மாற்ற போகிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு செம்ம பக்கா மேட்டர் ஒன்று மாட்டியிருக்கு. அதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எதில் விட்டேன்? எலெக்ஷன் நடந்தாலே நிறைய பேர் என்ன செய்வாங்க, பெஸ்ட்டு மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்டா இது வரைக்கும் இந்த மாற்றத்தை போதாதா? ஸோ நீங்களா கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணுமா அப்படின்னு ஒரு செய்தி நிறைய பேத்துக்கே இருக்கு. அந்த கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கு. சில பேரை தெரியும், சில நபர்களை தெரியும், எப்படி ஏமாத்தினா எப்படி ஓட்டை பெறலான்னு. அப்படி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. வாங்காதவங்க யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல நடந்த ஃபன்னியான செம்ம வைரலான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு தெரியும் தானே, என்ன செய்யணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பயே கண்ணை கட்டுதே, சும்மா புழுகாதரா. ஸோ இதெல்லாம் எதுக்காக போடுறேன், போட்டு பார்த்து போடுங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த வீடியோல வந்துட்டு சில பேர் சில மாதிரி விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் நாங்கள் பார்ப்போம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலே அவர்கள் கை சுத்தப்பட்டு சொல்லிவிட முடியாது. கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகிடக்கூடாது, ஓட்டை கேட்டு எலெக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுவும் நல்லதான், நீங்கள் நல்லது செய்ய போறீங்க. ஸோ நான் அவரை வின் பண்ணுறேன், நம்ம நாட்டில் நடக்கிறத வின் பண்ணுறேன். அவன் வாரான், அவன் டிக்டாக்ல வீடியோவில் ட்ரெண்டிங் ஆகுற, ஏதோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இப்போ எலெக்ஷன் வரைக்கும் சரி, அது ஒரு முன்னேற்றம் தான். நம்மள இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரே தாண்டலை, இந்த கதை கதைக்கணும். பட் தாண்டுனுச்சுன்னா போச்சு. வணக்கம், நான் சசிகுமார் பேசுகிறேன். ஒரு சின்ன விதை தான் ஒரு பெரிய மரமாகி பல தலைமுறைகள் வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ஓட்டும். நம்ம நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும்.
ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் இல்லை, நம்ம கடமையும் கூட. எல்லோரும் மறக்காம ஓட்டு போடுங்க. மறக்காமல் நவம்பர் 14 திசை காட்டி சின்னம் பைசல் ஆசை. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மணி இந்த இளவெடுத்த தேர்தல் வேற வருது. அவன் கரும ஜெயிச்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. அடே நான் பார்க்கும்போது நான் நினைச்ச மாதிரி சசிகுமார் ஏதோ ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்ட போடுறதுக்காக இவர் எலெக்ஷன் நிற்கிறாரு தான் பார்த்தேன். சீரியஸாக அப்படி தாங்க நினைச்சேன். எடிட்டிங் வேற லெவல்ரா. நானும் மண்டை காஞ்சி தான் நிற்கிறேன். அடே இந்த வீடியோ பண்ணது சசிகுமாருக்கு தெரியுமாடா? அவருக்கு தெரிஞ்ச அவர் என்னடா ஆகுறது? பார்த்துடா, அவர் காப்பி ரைட்டை போட போறாரு அவரோட வீடியோ போட்டதுக்கு. Remember, selling your vote is selling your self-respect. சசிகுமார் போயும் இதெல்லாம் அவர் பார்த்தாருன்னா என்னடா செய்வாரு? நல்லா இருக்கீங்கடா, போங்கடா, நல்லா இருப்பீங்க. ஆனா சீரியஸாங்க நான் பெஸ்ட் பார்க்கும்போது சசிகுமார் தான் வந்து ஓட்டு கேட்க போறாரோன்னு நினைச்சேன். ஏமே பார்த்த வேணும் தெரியும். ஆனா நல்லா இருக்கு, தரமா இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்க்கு நல்லா இருக்கு. தம்பி, இது கவர்மெண்ட் பிரச்சனை. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் கழுத்துல கைய வச்சிருவாங்க. கடைசியில சசிகுமார் வர மாட்டாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க தான் தெரியலங்க. கேளுங்கடா. உங்க ஓட்டு, உங்க உரிமை, நம்ம நாடு, கேட்கலாம். யாரு வேணாலும் கேட்கலாம். யாரோ கேட்குறாங்க. அரசியல் சாணக்கிங்கிறது இவர் தயார் சொல்லி சாணக்கின்னு சொல்ல. அரசியல்ல அந்த கதை ஒன்று இருக்கு இல்லையா, விழுந்தும் மீசையில மண் ஒட்டாத கதை ஒன்று, அப்படி ஒரு கதை ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு இவர் பொருத்தமானவர் தாயா. அந்த விழுந்த எஃபெக்ட் கூட இல்லைங்க, கேஷுவலா ஒரு அடியா 2 அடியா இவங்க விழு. ஸோ அரசியலுக்கு வந்தா சூடு சொரண மான வெக்கம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்க்குறேன்னா நீ அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடாது. இது வாசனா புரியல, அதுதாங்க. அந்த பர்சனுக்கா என்னடா இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்க? இதெல்லாம் அவர் கேட்டாரா? இப்படி பிஞ்சி மனசுல நஞ்சு இறக்கிட்டீங்களேடா. ஆசி இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம். ஸ்கூலோட டீச்சர்ஸ்லாம் இப்படி பழக்குனா நல்லா இருக்கும். மாலை ஒன்று போட்டுட்டு மிளகு தெரிய வச்சு அது வேற மாதிரி இருக்கும். ஏன், எதுக்கு, யாரு கேட்டா? உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இப்படி விஷ் பண்ணிக்கிற போது அந்த வீடியோல போன அந்த சின்ன 2 பேர் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அது சரி இருக்க விடுறாங்களா? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக இந்த மாதிரி கிரிஞ்சான வேலைலாம் எதுக்கு? ஸ்கூல்ல எவ்வளவோ இருக்கு, இதெல்லாம் கொண்டாடணுமா? என்னது புது அரசியல் வாரிசு. என்னையா நடிப்பு இது, வேற லெவல். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். நான் ஒன்று சொல்லவா, நீ அரசியலுக்கு வாரிக்கேனா படிப்பு தேவையில்லை, நல்ல நடிப்பு தெரிஞ்சிருந்தா போதும், நீ அரசியலுக்கு கட்டாயம் வந்துடலாம். என்னமா நடிக்கிறாயா? ஆஸ்கர் அவார்டு இங்கேயா கொடுக்கணும்? இவர் வாரிசு அரசியல். ஸோ இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தா நான் வாரிசு அரசியல் இல்லை. இங்கிலீஷ் டீச்சருக்கு பிறந்த ஷேன்னா ஆகையால் இந்த வாரிசு அரசியலுக்கு இந்த பட்டம் இந்த லேபல் எனக்கு கிடையாது. வாரிசு அரசியல் என்ன? அப்பா அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அங்கே அப்பா அரசியல் வந்தாருன்னா மகன் கட்டாயம் வரணும். அதுதான் வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் இல்லைங்கிறாரு இவரு. ஏன், எதுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி. ஆனா அவரோட மகன் ஒரு அரசியல் வர போறாங்க. அதுதானே நடப்பு, அதானே சூத்திரமோ, அதுதானே நியாயம்.
வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே ஸோ நல்லா நடிக்கிறமே நீ நல்லா நடிக்கிற. ஸோ இதெல்லாம் இப்பயே பார்த்துக்கலுங்க. இதுதான் நீங்க பாக்குறது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ இனி அடுத்த எலெக்ஷனுக்கு இப்படி வந்து எலெக்ஷன்லாம் பண்றது டெய்லி வரமாட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் மட்டும் நீங்க பாத்துக்குங்க. சரியா? என்ன வேணுமா உங்களுக்கு, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் பார்லிமெண்ட் போகாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது, நான் சேவை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. சின்ன பேக்கா கொடுத்தீங்கன்னா சரி, இல்லாட்டி நம்மள பெரிய பேக்குன்னு நினைச்சுக்குவாரு. புதுசு புதுசா வராங்க, எங்க இருந்து தெரியல. ஓகே, அரசியலுக்கு உள்ள 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு தலைவருக்கு. பேசிப்பாரு ஒரு மீடியாவில். ஸோ நம்ம மீம்ஸ் கிரியேட்டர் பண்ணி வச்சிருக்காங்க வேலை ஒண்ணு. சாகவும் தயாரா இருக்கு, அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. செத்து போனா உங்களுக்கு செத்து போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. ஆசிய கண்டத்திலேயே இப்படி ஒரு அசிங்கத்தை எந்த திருடனும் அனுபவிச்சிருக்கோம். எலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலே பெரிய டாபிக் என்னன்னா மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ வீடியோ நிறைய இருக்கு, மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அதுக்காக அரசியலில் குதிச்சேன்பாங்க, அரசியலுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்டத்துக்கு தெரிவாகினால் மக்களுக்கு வழங்கும் உறுதிமொழி. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே உறுதிமொழி வந்து மலையகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். நாங்க விரும்பி இருக்கவே மாட்டோம், உங்களுக்காகத்தான் வந்திருப்பேன்னு சொல்லுவாங்க. நாங்க கேட்ட மாட்டோம் நீ எல்லாம் வரணும்னு. இன்னும் ஒண்ணு சொல்லிட்டேன். ஸோ அதை வீடியோக்கு கடைசியில சொல்றேன், கொஞ்சம் கேட்டு. ஏன்னா ஒரு மாற்றம்னா சும்மா வீடு கட்டுறது ரோடு கட்டுறதுன்னு இல்லை. நம்ம வந்து 5 வருஷம் கழிச்சு எங்க நிக்க போறோம், 10 வருஷம் கழிச்சு எங்க நிக்க. சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்சை கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதி தான். இந்தியாவில் எப்படி தளபதியோ அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் குட்டி தளபதி இவர் குடியிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் அப்பா மாதிரி இல்ல, என் அப்பா இழிச்சவதானே. இழிச்சவா? எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த மனுஷன், அந்த நாட்டுக்காக என்னென்ன பண்ணிருக்கிறது. அவ்வளவு செஞ்ச மனுஷனை இழிச்சவான்னு சொல்லிட்டாயவா? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா, என்கிட்ட பண்ணி சிக்கனா. அழிவு இல்லையே, சேருக்கு என்னைக்குமே அழிவு இல்ல, அவதாரம் இருக்குது. அவர் சேரோட அவதாரம் தான் ஜீவன் அவதாரம்னு நாங்க மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வேலை செய்ய விடுறாங்கல்ல, என்னை துரத்துறாங்க. இப்போ ரீசெண்ட் நாட்கள்ல வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆனது. இவரை வச்சு நிறைய பேர் வீடியோ போட்டுனாங்க. ஸோ இதுதான் என் பெஸ்ட் வீடியோ. சார், நான் அவனை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சா அவன் என்னைய டார்ச்சர் பண்றான். சாப்பாடு கொடுக்க முடியல வந்து பிடிக்கிறாங்க, போஸ்டர் போன போஸ்டர் வந்து கிழிக்கிறாங்க, கொடியை போட்டா கொடியை வந்து கிழிக்கிறாங்க, எங்க வந்தாலும் அரெஸ்ட் பண்ண வராங்க, எனக்கு எங்க வந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாங்க. இதான் சில நேரங்களில் சில இடங்களுக்கு வர முடியாம போச்சு. ஆகவே நீங்க தான் என்னை காப்பாற்றணும், என்னையும் என்னுடைய டீமையும் நீங்க தான் காப்பாற்றணும். இந்த நேரத்தில் நீங்க தான் எனக்கு கடவுள். ஆகவே பதில் ரொக்கில் காளியம்மா சத்தியமா சொல்றேன், உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். டேய், இது மாநாடுல தளபதி பேசின டயலாக்டா. இதையுமாடா காப்பி அடிப்பீங்க? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், என் அம்மா மனதார சொல்றேன், சத்தியமாவா? என் மக்களை கஷ்டத்தை போட்டு இல்லாது பானஞ்சாதி வேவு பார்த்துருவாங்க. பானஞ்சாதி ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். நம்மளை காப்பாத்த யாராச்சும் ஒரு தலைவன் வந்து அவன் நம்மளை காப்பாத்துவான்னு பார்த்தா வந்த தலைவன் நம்மளை காப்பாத்துக்கிறாங்க. இப்ப இங்க யார் அரசியல்வாதி? நாங்களாம் நீங்களா? டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. நான் மந்திரியா போக விரும்பல, நான் அமைச்சரா போக விரும்பல, நான் உங்களை காவல்காரனா இருப்பேன். காவல்காரனா இருந்து உங்களை நான் வேலை செய்வேன். புரியலப்பா. இப்போதான் நீங்க சொன்னீங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை, அங்க அடிக்கிறாங்க இங்க இருக்க, நீங்க தான் காப்பாற்றணும். இப்போ எங்க காவல்காரனா இருப்பீங்கன்னா சத்தியமா குழம்புதே. அவன் கிடக்குறான் மயிலாண்டி. உங்களுக்கு என்ன இப்போ ஓட்டு வேணும், ஓட்டை கேட்கணும். இப்போ எங்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களா இல்லையா? அதுதான் ஜெயவேவா, ஜெயவேவா சொல்லுங்க. ஜெயவேவா தான், ஜெயவேவா சொல்லுங்கடா. ஜெயவேவான்னு
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே. என்ன சொல்ல வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்ட்டே நான் நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்ட் ஒன்று சொல்லிப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயத்த ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. தொட்டா சாக்கடிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லவா? என்னன்னா 14 எலெக்ஷனுக்கு பிறகு யாருமே உங்களை தேடி வரமாட்டாங்க. நம்புங்க, சத்தியம், யாருமே வரமாட்டாங்க. நீங்க தான் தேடி போகணும். ஸோ அடுத்த முறை நானும் நிற்கிறதா இருக்கு எலெக்ஷன்ல. ஏன்னா நிறைய பேர் நிற்கிறான் இல்லையா? அடுத்த முறை நானும் எலெக்ஷன்ல நிற்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டை போடலாம். அடுத்த வீடியோ எடுத்து நீங்க நான் உங்களோட விஷயம்